யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. என்னம்மா பணம் கொண்டு வந்துட்டியா? இது சத்தியவாச்சே. நம்ம ஆதி மச்சான் கூட இப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். இவன் எல்லாருக்கும் எதிரியாக தான் இருக்கான் போல. இவன் மூலமா இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும்? எல்லாரும் ஒரே காலேஜில் ஒன்றா படித்தவங்க. இதுக்கப்புறமும் என்கிட்ட பணம் எடுத்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் தரமாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டாரு. சரி, நான் கேட்ட பணத்தை நீ கொடுத்துட்ட. இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். டேய், இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்கேன்? அம்மா எங்களுக்குலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறியா என்ன? எங்களுக்குலாம் வேணாம்ப்பா. நீ எப்பவுமே இப்படிதானா? இல்லை இப்படிதான் எப்பவுமே வா? பார்ட் டைம் பைத்தியம் மாதிரி பேசிட்டே சுத்தாத. உனக்கு எதுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறேன்? அப்புறம் எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அது வந்து கொஞ்சம் அங்க கவுண்டர் கிட்ட பாரு. இவர் நம்ம காலேஜ்ல வேலை பார்க்குற சத்யா தானே? கம்ப்யூட்டர் லேப்ல கூட ஒர்க் பண்றாரே. ஆனா ராஜேஷ், எங்களுக்கு புரியல. இவரை காமிக்கிறதுக்காக எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எதுக்கு? இவர் கூட ஆல்ரெடி எனக்கு பிரச்சனை, இவனுக்கும் பிரச்சனை. இது பத்தாத குறைக்கு ஆதி சாரும் இவர் கூட பிரச்சனை பண்ணியிருக்காரு. கரெக்ட். அதே மாதிரி அவங்க பக்கத்தில் நிக்கிறாங்கல்ல, அது யாருன்னு தெரியுதா? நித்யாக்கா ஸ்வேதாக்கா ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அவங்க டாக்டரோட வைஃப் தானே? நம்ம ட்ரிப் போன அன்னைக்கு இவங்க என்கிட்ட நல்லாவே பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆதி சார், சத்யா அண்ணா, நித்யாக்கா எல்லாரும் ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க, ஒரே பேட்ச். அதனால பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும். நீ பாட்டுக்கு கற்பனை பண்ணாத. சரி, அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நீ இப்படி குறுக்க பேசினா அவன் எப்படி சொல்லுவான்? நித்யா சிஸ்டர் அடிக்கடி சத்யாவை பார்த்து பணம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏனே தெரியல. நானும் ஒரு வாரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் ராஜேஷ், நீ எதுக்காக அவங்கள வாட்ச் பண்ற? ஏய், இப்ப நானடி சொன்னேன் குறுக்க பேசாத. ராஜேஷ், நீ முழுசா சொல்லி முடி. அவங்க பிரச்சனைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. சொல்றேன். நித்யா சிஸ்டர் இவங்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்துல பாதிய மகாவோட அப்பா வாங்கிட்டு போறாரு. ஒருவேளை இந்த பிசினஸ்ல ஏதாவது கமிஷனா இருக்கும். லூசு மாதிரி உளறிட்டே இருக்காத. சத்யா சீனியரை பத்தி காலேஜுக்கே தெரியும். லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. அதுலதான் இந்த சிஸ்டர் எதுலயும் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதையோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? அந்த பணத்துல பாதிய மகாவோட அப்பா வாங்கிக்கிறாரு. ஓ, அப்போ இந்த சத்யா அண்ணா இந்த ஷாப்பை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அதுல பாதி பணத்தை மகாவோட அப்பா வாங்குறாருன்னா கண்டிப்பா அவருக்கும் இதுல பங்கு இருக்கு. ஸோ அவரை மாட்டி விடுறதுக்கும் இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ். கரெக்ட். நீங்க வேணா பாருங்க. இந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் அவர் வருவாரு, பணத்தை வாங்கிட்டு போவாரு. சரிடா, ஆனா என்ன தப்பு பண்றாங்கன்னு ஒண்ணுமே நமக்கு தெரியலையே. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த ஷாப்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தா போதும். அட, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே. நான் போய் அவங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் தாங்கன்னு கேட்டா தர போறாங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்ட் டைம் பைத்தியம், நீ கேட்டதும் உடனே தந்துருவாங்க பாரு. நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை திருட தான் செய்யணும். என்னது திருட்டா? டேய், உன் கூட சேர்ந்ததுக்கு எங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்ற? முடியவே முடியாது. மகாவோட அப்பாவை மாட்டி விட்டாதான் அவரோட போலீஸ் யூனிஃபார்மை கழட்ட முடியும். அவர் போலீஸ் வேலையில இருந்து நின்னா மட்டும்தான் அவரோட திமிரை அடக்க முடியும். அப்பதான் மகாக்கும் இவனுக்கும் ரூட் கிளியர் ஆகும். அப்படியே ஏன் ரூட்டும் கிளியர் ஆகும். ஏய், இப்போ என்ன சொன்ன? ஒரு ரூட் கிளியர் ஆகணுமா? மகா யுவன் ரூட் கிளியர் ஆனா ஒரு ரூட் எப்படி கிளியர் ஆகும்? புரியலையே. எங்கேயோ இடிக்குதே. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நில்லு. இடிக்காது. இல்ல இல்ல இல்ல, ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. யுவனுக்காக நீ இவ்ளோ யோசிக்கிறியா? நம்ப முடியலையே. இவங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு சத்யா சீனியரையும் அப்புறம் மகாவோட அப்பாவையும் நம்ம மாட்டி விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். ராஜேஷ், நீ யோசிக்கிறதுலாம் கரெக்ட் தான். ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம எப்படி திருட முடியும்? திருடுறது தப்பில்ல. வைரத்தை வைரத்தால தான் அறுக்க முடியும். முள்ளால தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு தப்பால தான் சரி செய்ய முடியும்னா தப்பே இல்லை. வாவ், சூப்பர் பஞ்ச். இத சினிமால பேசினா சூப்பரா இருக்கும். ஆனா நிஜத்துலலாம் செட் ஆகாது. இவ்ளோ பெரிய ஷாப்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் திருடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இல்லை. நான் அதுக்கெல்லாம் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி எடுக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இதில் துணையாக இருந்தால் மட்டும் போதும். அதெல்லாம் நாங்கள் இருப்போம் ராஜேஷ். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே, தாராளமாக பண்ணலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீயும் டல்லாவே இருக்க. எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்ப. அது ஒன்றும் இல்லை. கோவைப்பாலம் இங்கிருக்க, கொஞ்சம் கிளி அங்கிருக்க.
வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடி. அப்புறம் நீ கேட்டாலும் நானும் கொடுக்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் உன் ஃபோன்ல இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணு. சரி சரி, நான் டெலீட் பண்ணிடுறேன். இரு. வீடியோவா? என்ன வீடியோக்கா? நான் உங்ககிட்ட போற வழியில சொல்ற ஸ்வேதா. ஹேய், டெலீட் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் டெலீட் பண்ணியாச்சு. இங்க நடந்த விஷயத்த வெளியே எங்கேயாவது சொன்னீனா திரும்பவும் என்ன வேணாலும் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. டேய், என்னடா நிஜமான விவசாயியா மாறிட்ட? டாஸ்க்கு மகாக்கு தானே, நீ எதுக்கு கஷ்டப்படுற? அவ கஷ்டப்படும் போது நான் மட்டும் சொகுசா ஜாலியா இருக்கிறதா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. பாவம், அவ வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. அவளுக்கு சுத்தமா சமைக்கவே வராது. நினைச்சாலும் பயமா இருக்கு, எங்க எதையாவது காலில் கீது கொட்டிடுவாளோன்னு. விடுடா, பட்டாது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி லைஃபை வாழ முடியாதுன்னு. ஏய், கொன்றுவேன். அப்படிலாம் இல்லை, அவ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவா. மச்சான், அவ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஒரு புருஷனா என் பொண்டாட்டி ஜெயிக்கிறதுல தான் என்னோட சந்தோஷம் அடங்கியிருக்கு. பாரு, அப்புறம் எதுக்குடா இந்த போட்டிலாம்? விட, அவ போட்டியில வேணா ஜெயிக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன். மச்சான், அதை நீ எடுக்க முடியாது, பஞ்சாயத்து தான் எடுக்கும். முதல்ல மகா நைட்டு வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாளான்னு பார்ப்போம். அதுவும் கரெக்டு தான். நைட்டு கொசுக்கடியில எழுந்து ஓடினாலும் ஓடிடுவா. சரி சரி, கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறியா? நீ எது மாடு எதுன்னு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. அடே, நேரமிடா நேரம். வேகாத வெயில்ல உனக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்கல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். சரி மச்சான், உனக்கு கால் வேற முழுசா சரியாகல, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்கும். வெயில் வேற ஓவரா இருக்கு. அட ஆமாடா, காலை பொத்து போற மாதிரி சுடுது. எப்படிதான் இந்த விவசாயிலாம் விவசாயம் பண்றாங்களோ, கஷ்டம்தான் என்ன? சும்மாவா சொன்னாங்க, அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும்னு? கரெக்ட். நான் கூட சும்மா பஞ்சு டைலாக்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது, விவசாயிங்க படுற பாடு பெரும்பாடுதான். முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி விவசாயி. சூப்பர்டா, இந்த பாட்டை கொஞ்ச நேரம் பாடிட்டே இரு, எனக்கும் நேரம் போறது தெரியாது. வந்து உட்காருங்க. ஆமா, நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும். நீ நைட்டுக்குள்ள எப்படியாவது ஓடிடுவேன்னு நினைச்சேன், இன்னமும் இருக்கிற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நம்ம காதல்ல ஜெயிக்கிறதுக்காக நான் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கே போவேன். ஆஃப்டர் ஆல் இந்த வீட்ல தங்க மாட்டேனா? சரி சரி, நைட்டு சமையல் முடிச்சிட்டியா? நான் குளிச்சுட்டு வரேன், எடுத்து வை. வாங்க வாங்க. மல்லிகை பூ மாதிரி இட்லி கூட தொட்டுக்கு சாம்பார் ரெடியா வச்சிருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வந்ததும் சாப்பிடலாம். ரெடி பண்ணிட்டியா? நம்ப முடியலையே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நான் வேணா இப்பவே போய் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, நம்பிட்டேன். இந்த ஊர்ல ஸ்விக்கிலாம் கிடையாது. நீ ஆர்டர் போட்டுக்கு இது வாங்கி வைக்கலையே. உங்களுக்காக ஆசையா சமைச்சல, என்ன சொல்லணும்? இல்ல பொண்டாட்டி, கோச்சுக்காத. நீ வேற சமையல் கட்டு பக்கமே போனது இல்லையா? மதியானம் சாம்பார் சாதமே அந்த லட்சணத்துல இருந்துச்சு. இதுல நீ வேற மல்லிகை பூ மாதிரி இட்லி சூப்பரா சமைச்சிருக்குன்னு சொல்ற, அதான் நம்ப முடியல. அதுவா, நானும் ஒன்னும் சமைக்கல. மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து தான் கத்துக்கிட்டேன். பாரா, எனக்கு ஒரு டவுட் அடி பொண்டாட்டி. குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்து நீ என்ன பண்ணுவ? எனக்கு புரியல. உங்க வீட்ல நீ கிச்சன் பக்கமே போக மாட்ட. ஓ, அதுவா, அது ஒண்ணு இல்லைங்க. எனக்கு ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல இருக்குமா, அந்த அக்கா வீடியோ ரெசிபி எல்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கோ அதை அப்பா கிட்ட சொல்லி கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருவேன். அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும், ஏதோ நானே சமைச்ச மாதிரி. அடி பாவி, அப்போ இப்பவும் சேச்சே, பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் தான் சமைச்சிருக்கேன். ஆனா என்ன, சமைச்ச கை காலம் வலிக்குது. கிச்சன்ல நிக்கிறது ரொம்ப ஹீட்டா இருக்கு. இதுல சாயங்காலம் ஆனதும் கொசு வேற, மொத்த கொசுவும் என்ன வந்து தூக்கிட்டு போயிரும் போல, அவ்வளவு கொசு வீட்டுக்குள்ள வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக தானே நான் சமாளிச்சுக்கிறேன். மகமா, இதெல்லாம் ஒரு நாள் பண்ணும்போது ஜாலியா தான் இருக்கும், ஏன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா டெய்லி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, வேலை எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. என்ன, வெயில நடக்கும்போது கால் தான் பொத்து போன மாதிரி ஆயிடுச்சு. விவசாயங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். படிச்சா கூட ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறோம். ஆனா இவங்க வெயில்ல கஷ்டப்படணும். அட ஆமாங்க, கரெக்ட் தான். சரி, நீங்க உட்காருங்க, கால் வலிக்க போகுது. இல்லடி, ரொம்ப டயர்டா இருக்கு, குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க, அப்புறம் குளிச்சுக்கலாம். லூசு, தள்ளி போடி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்லைன்னா வேர்வை ஸ்மெல்லா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. கால் ரொம்ப வலிக்கும்ல, இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து உங்க தோல்ல சாஞ்சிட்டா இந்த வலி எல்லாம் பறந்து போயிடும். உறவாடும் வேளை கண்ணீர் கமலம் தானா, முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடா
லூசு சொல்லிட்டே இருக்கேன், தள்ளி போடி, குளிச்சுட்டாவது வந்துடுறேன். ஏங்க, இருங்க. உங்க மேல வர வாசம், அது ஒரு தனி ஃபீல். கொஞ்ச நேரம் இப்படி உங்க கையை கோர்த்துட்டு உட்கார்ந்திருந்தா போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம். இன்னைக்கு நாள் ஃபுல்லா வேலை பார்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நிமிஷம் அதெல்லாம் பறந்து போச்சு. உங்களுக்கு எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்ம மனசு ஜெயிச்சுட்டே இருக்காளே. ஏங்க, உங்களதான் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? எப்படிப்பட்ட லைஃப்லயும் உங்க கூட ஒரு 10 நிமிஷம் இப்படி உட்கார்ந்தா போதும், நான் நிம்மதியா இருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்ககிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன் யுவன், என் பேரண்ட்ஸ் எப்பவுமே எனக்காக தான் பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க ப்ரோக்ராம் பண்ண மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அது என்னால் முடியாது. என்னதான் பணம் பண்ணணும் ஓடினாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து என்கிட்ட அன்பை 4 வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். எத்தனையோ நாள் அவங்க ரூம்குள்ள வரும்போது ஒரு 10 நிமிஷம் என் தலையை கோதி விட்டுற மாட்டாங்களான்னு தூங்குற மாதிரி நடிச்சிருக்கேன். என் மொத்த உலகமும் என்னோட ரூம், அப்புறம் அந்த நிலா, இது கூட மட்டும்தான் பேசிட்டே இருப்பேன். நீங்க நினைக்கலாம் ஸ்கூல்ல காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அப்போ நீ ஜாலியாக தானே இருந்திருப்பேன்னு. என்னதான் இருந்தாலும் எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிற மாதிரி வராது யுவன். அவங்க எப்பவுமே என்கிட்ட உட்காந்து சிரிச்சு பேசினது கூட இல்லை. என்னை முழுசா பார்த்துக்கிட்டது சாந்தி பாட்டி மட்டும்தான். அவங்க என் வீட்டில் வேலை செய்கிறவங்க தான். ஆனால் அந்த நினைப்பு என் மனசில் வந்ததே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருப்பாங்க. அவங்க அளவுக்கு கூட என் பேரண்ட்ஸ் என் மேலே அன்பு காட்டினதே இல்லை. நான் பெருசாக என்ன கேட்குறேன், எல்லாரும் மாதிரியும் ஒரு ஜாலியான லைஃப், ஒரு அன்பா 4 வார்த்தை, அது கூட கிடைக்கலனா எப்படி? ஆனால் உங்ககிட்ட அந்த அன்பை நான் மொத்தமாக உணர்றேன். உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப அன்பாகவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அங்கிள் ஆண்டி அந்த அளவுக்கு பாசமாக கவனிச்சுப்பாங்க. உங்கள் சின்ன குருவி கூட்டில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா யுவன்? நாடி துடி போடு நடமாடி நீ வாழ்கிறா, நெஞ்சில் நீ வாழ்கிறா, என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. ஹே புட்டி, நீ சொல்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடி. ஆனா எனக்கு கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இப்போ இந்த போட்டிக்கான முடிவை பஞ்சாயத்து முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்க வேணாம். நீ இங்கே தூங்குறியா இல்லை? நானே என் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு உங்கள் கையால் தாலி வாங்கிடுவேன். சரி, இன்னைக்கு ஒரு நைட் இருக்குல்ல, கொசுக்கடியில் நீயே ஓடினாலும் ஓடிடுவ, பார்த்துக்கலாம். அப்படிலாம் இல்லை, நம்ம உள்ளே போய் தூங்கினா தானே கொசு கிடைக்கும். இங்கே காத்தோட்டமா இப்படியே உங்கள் தோளில் சாஞ்சு தூங்கிடுவேன். நல்ல பிளான் தாண்டி. சரி தூங்கு. இல்லை வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். நைட்டு ஃபுல்லாக இப்படி தூங்குனா உங்கள் ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் ரூம்குள்ளேயே போய் தூங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்படியே தூங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட, மாமரவம் விட்டு கட்ட, அரண்மனைய விட்டு வந்த லீராணி கண்ணுறங்கு, கொள்ளையில திண்ணை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவ. ஒரு வழியா இவங்க பஞ்சாயத்து இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. தலைவரே, ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. பாலா, அவங்கள விட நீ தான் அவசரப்படுற. ஃப்ரெண்டு லைஃப் மேல அவ்வளோ அக்கறையா? சூப்பரா சூப்பர். அட அக்கறையாவது சக்கரையாவது, நீங்க வேறமா? எப்படியாவது இவங்க பஞ்சாயத்து நீங்க சீக்கிரம் முடிச்சு விட்டுட்டீங்கன்னா நானும் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஓ, நீ காலேஜ் போயிட்டு இருக்கல? ஓ, படிப்பு மேல அவ்வளோ அக்கறையா? அட நீங்க வேறமா, எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு. அது உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. நான் வேணா ஒரு பாட்டா பாடி காமிக்கிட்டுமா? கோவைப்பாலம் அங்க இருக்கு, கொஞ்சம் கிளி இங்க இருக்கு. சூப்பரா சூப்பர். இப்படி ஆளாளுக்கு காலேஜ் படிக்கிற வயசுல லவ் கிவன் சுத்துங்க, விளங்கிரும். ஐயோ காவியமா, இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு முதல்ல முடிவு என்னன்னு சொல்லுங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. பொறுமை சாமி பொறுமை, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ பஞ்சாயத்து முடிவை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி யுவன் கிட்ட ஒரு கேள்வி. நீ என்னப்பா சொல்ற? கல்யாணத்துக்கு சம்மதமா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பயப்பட வேண்டாம். படிப்பு அப்புறம் வேலை ரெண்டுமே உனக்கு கிடைக்கும். அதுக்கான முழு ஏற்பாடை நாங்க பண்ணி தரோம். நீ என்ன சொல்ற? என்ன இது?
போட்டியில நான் தான் ஜெயிச்சிருக்கேன். நீங்க என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. மகமா, போட்டியில நீ தான் ஜெயிச்ச, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழணும். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பானு நாங்க தெரிஞ்சுக்க வேணாமா? உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு அவன் மனசளவுல தயாராகணும்ல. அதெல்லாம் தயாரா தான் இருக்காரு இல்ல இவன்? இல்ல. ஏங்க, ஒரு நாள் ஃபுல்லா மிடில் கிளாஸ் லைஃப் வாழ சொன்னீங்க, வாழ்ந்துட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? என்னால முடியாது. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். மகா, அதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இவர் என்ன இப்படி பல்ட்டி அடிக்கிறாரு? ஒருவேளை கல்யாணம் நடக்காதோ? பாவம் அம்மா எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. ச்சே, இந்த அப்பாவுக்கு மனசாட்சியே இல்ல. ஆதி சார், இந்த ஜென்மத்துல அவர் உங்க அப்பாவே இல்ல. அடே, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. சார், நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? யுவன் கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவான். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, மகமா தான் போட்டியில ஜெயிச்சிருக்காங்களே, அம்மா தான் ஜெயிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஆதி சார், அப்ப 1000 ரூபாய் பெட்டு எடுத்து வச்சுக்கோங்க. டேய், நீ வேற நேரம் கட்ட நேரத்துல பெட்டு கட்டி விளையாடிட்டு இருக்க. இருந்தாலும் அம்மா தான் ஜெயிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், பெட்டு. ஸோ எவ்வளோ சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. இவன் வேற பெட்டு கட்டலன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏங்க, இங்க பஞ்சாயத்து நடக்குது. நீங்க என்னடானா டிவியில கிரிக்கெட் மேட்ச் போட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து கையல்மா, இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா. அதுவும் இல்லாம ஆதியோட ஃபேஸ் பாரு, பயங்கர காமெடியா இருக்கு. எல்லாரும் பதட்டமா இருக்காங்களா, அதை பார்க்கும்போது சிரிப்பா வருது. ஏன் பங்கு, எனக்கு ஒரு டவுட். அம்மா, ஒருவேளை நீங்க என் மச்சானை லவ் பண்றீங்களோ? இல்ல, ஏன் கேக்குறேன்னா இவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்க என்னடானா என் மச்சான் ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். நான் கூட அவரை இவ்வளவு ரசிச்சு பார்த்ததில்ல, ஆனா உங்க கவனம் முழுக்க அவர் மேலதான் இருக்கு. பாத்தியா கையல்மா, இவளுக்கு கொழுப்ப. எனக்கும் அந்த டவுட் ஏற்கனவே இருக்கு. ஏய், நான் உன் புருஷன்டி, நீயாவது என்ன விட்டு கொடுக்காம பேசு. நீங்க என்ன அப்படியே நடந்துக்கிறீங்க? பார்க்கறதுக்கு எனக்கே டவுட் வருது. அதெல்லாம் மாமா மச்சான் வரணும்னா அப்படிதான் இருக்கும். அங்க பாரு, உன் தம்பிய பாக்குறதுக்கே காமெடியா இருக்கான். எப்பவும் பேசி பேசி என்ன கடுப்பேத்துவான். ஆனா இந்த பஞ்சாயத்துல அவன் இப்படி சீரியஸா நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2 பேருக்கும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பேத்துறதுல அப்படி என்னதான் சந்தோஷமா தெரியல. சரி, அங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஆமா, என்ன முடிவு எடுப்பாங்க? பாவம் இவன், அவன் கல்யாணத்துக்கு தயாராவே இல்ல. மகா என்னடானா எப்ப கல்யாணம் இந்த சின்ன தம்பி படத்துல வர பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கா. பங்கு, இப்ப நீ சொன்னதை மட்டும் உன் புருஷன் காதுல கேட்கணும், அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியும்ல. ஐயோ ஆமால, இது இப்பவே மறந்துடுங்க. என் மச்சான் கிட்ட அவ்வளவுதான். சரி சரி, என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். சொன்ன மாதிரியே மிடில் கிளாஸ் லைஃபை ஒரு நாள் முழுக்க வாழ்ந்து மகா இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கா. அதனால உங்க 2 பேருக்கும் ஏன் தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நான் தான் சொன்னேன்ல அர்ஜுனையா, நீங்க உண்மையாவே கிரேட். நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கீங்க. உங்க தீர்ப்பை நான் அவமதிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆனா எனக்கு ஒன்று சொல்லி ஆகணும். ஹலோ, பஞ்சாயத்தெல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியாது? அட இருடி, ஓவரா ஆடாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமேலாம் இந்த தீர்ப்பு மாற்றப்படாது. மகா, கொஞ்சம் பொறுமையா இருடி. யுவன், நீ என்ன சொல்ல போறேன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப 2 பேரும் படிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை பாத்துக்க முடியாது. கரெக்ட் தான். நீ தாலி மட்டும் கட்டு, மகாவை இங்க விட்டுட்டு போ. அவளை நாங்க பாத்துக்கிறோம், அவ எங்களோட பொறுப்பு. படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு போ. கரெக்ட். இவர் மொழியே சரியில்லையே, ஏதாவது உல்டா பண்ணிடுவாரோ? வாய்ப்பு இருக்கு ஆதி சார், வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னோட அம்மா அப்பாவோட சம்மதம் ரொம்ப முக்கியம். 20 வருஷம் என்னை வளர்த்துருக்காங்க. அவங்க சம்மதம் இல்லாம, அவங்க கண்ணு முன்னாடி இல்லாம என்னால கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது. யுவன், இப்போதைக்கு நமக்கு மட்டும் தெரியுற மாதிரி சின்னதா ஒரு மேரேஜ் கோவில வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆன்ட்டி அங்கிள் கிட்ட சொல்லிக்கலாம். மகா, கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க என்ன பேசினாலும் பஞ்சாயத்து முடிவெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன்டி, என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு என்னால கட்டுப்பட முடியாது. என்னால மகாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. யுவன், ஒரு நாள் முழுக்க உனக்காக அந்த பிள்ளை ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்திருக்கு, கஷ்டப்பட்டிருக்கு. நீ அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்ப வந்து இந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏங்க, சின்ன பசங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இல்ல அர்ஜுனையா, நீங்களே யோசிச்சு பாருங்க. 20 வருஷம் வளர்த்து எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு நான் இவ கழுத்துல தாலி கட்டினா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அது மட்டும் இல்ல, ஒரு நாள் முழுக்க எனக்காக இவ கஷ்டப்பட்டிருக்காதான். ஆனா அதையே நான் வாழ்நாள் முழுக்க இவளுக்கு கொடுக்க விரும்பல. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். இப்பவே தாலி கட்டி இவளை இங்க விட்டுட்டு போனாலும் அங்க இருந்துட்டு இவன் நினைப்பாவே இருக்கும். யுவன், புரியுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இவளை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். அப்புறம் உங்க அப்பா அம்மாவோட சம்மதம் வேணும், அவ்வளவுதானே? உங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, அவங்களே வர வச்சிருவோம். அம்மா, அப்பா, நீங்க எப்படி இங்க? இந்த ஐயாவும் அம்மாவும் ஃபோனை பண்ணி வர வச்சாங்க. உனக்கு உடம்பு சரியாச்சுன்னு சொல்லி
கூட்டிட்டு போக வந்த இடத்துல இதை பார்த்ததும் முதல்ல அதிர்ச்சி தான் ஆச்சு. உன்னை வந்ததுமே ஒரு அறை விடணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. எங்கள் சம்மதம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு நீ பிடிவாதமாக நிற்கிறல்ல, எங்களுக்கு இது போதும். இப்போ அம்மா நான் சொல்கிறேன், நீ தாலி கட்டி இவளை கூட்டிட்டு வா. ஆமாடா தம்பி, எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். அப்பா அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற காரணத்துக்காக உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தாங்கல்ல, அதுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். அதை பற்றி இப்போ எதுவும் பேச வேணாம். இவன் ஆக்சிடென்ட் தற்செயலாக நடந்ததுன்னு சொன்னீங்க. என் அம்மா அப்பா தான் பண்ணாங்களா? ஏங்க ஏங்க இதை மறைச்சிங்க? அவங்க தான் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எவ்வளோ தூரம் உங்களை விட்டு தள்ளி வந்து உட்காந்துருந்தேன். ஆனால் உங்களை அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்திருக்கீங்க. அது வந்து மகா, அப்படிலாம் எதுவும் இல்லடி. அம்மா ஏதோ தெரியாமல் வளர்றாங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இதுக்கு காரணம் அவங்க தான். நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியாது. என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டி தான் ஆகணும். அங்கிள் ஆண்டி கூட ஓகே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. சரி சரி விடுடி. என் மகம்மா, நீ சொல்லுடா, உனக்கு இதில் முழு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான் ஆண்டி. நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். படிக்கிற வயசில் கல்யாணம் பண்ணுறது தப்பு தானே எனக்கும் தெரியும். ஆனால் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. என் அம்மா அப்பா இந்த அளவுக்கு சீப்பாக இறங்கியிருக்காங்கன்னு தெரியும் போது என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கேவலமானவங்களா இருப்பாங்க. 20 வருஷம் பெத்து வளர்த்தவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. உங்கள் உயிரையே பறிக்க நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையில கூட அவங்களுக்காக யோசிக்கிறீங்கல்ல நீங்கள். ஆனால் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்கேன். என்னை பற்றி எங்கே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? யுவன், அம்மா அப்பாவோட சம்மதம் முக்கியம்னு சொன்னேன். இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்ல போற? இல்லை, அது வந்து என்ன இவர் இப்படி இல்லைன்னு இழுக்கிறாரு. பாவம் என் அம்மா. வாவ், சூப்பர் சூப்பர். பஞ்சாயத்து அனல் பறக்குது. என் சித்தி சித்தப்பா வருவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. செம்ம. ஏன் அப்படி விசில் அடிச்சு கொண்டாட வேண்டியதானே? கயல்மா, இப்போ அப்படிதான் என் மைண்ட் செட் இருக்கு. பட் எனக்கு விசில் அடிக்க தெரியாதே. உனக்கு பேசுறதுக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்தாச்சு, போதும். இப்போ என்னோட முடிவை நான் சொல்லிடுறேன். மகா போட்டியில ஜெயிச்சிருக்கா. ஒரு நாள் முழுக்க மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. அவ இதுக்கப்புறமா வாழ ரெடியா தான் இருக்கா. நீ கேட்ட மாதிரி உங்க அப்பா அம்மாவோட சம்மதமும் கிடைச்சிருச்சு. இதுக்கும் மேல படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க வாழ்க்கையை தொடங்கணும். அது வரைக்கும் நீ கல்யாணம் முடிச்சு அவளை இங்க விட்டுட்டு தான் போற. அதனால அதுவும் எதுவும் பாதிக்கப்படாது. அப்புறம் வேலை, படிப்பு முடிஞ்சதுமே உனக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதுவும் இல்லாமல் நீ நல்லா தான் நல்லா படிக்கிற பையன். நீ எங்கே போனாலும் பொழைச்சிப்ப. அதனால இப்போ என்னோட முடிவு என்னன்னா, டேய், நானே பதட்டத்தில் இருக்கேன், இப்படி பல்லு கட்டி நிற்கிறேன். சார், பரீட்சை எழுதுறவன் தான் பதட்டமாக இருப்பான். நான் சும்மா நின்று வேடிக்கை பார்க்குறேன். எனக்கெல்லாம் எதுக்கு பதட்டம்? இதில் எது நடந்தாலும் எனக்கு லாபம் தான். எப்படியாவது ஊருக்கு போனால் போதும். என் பையங்கிலி அங்கே இருக்கு. மகாவுக்கும் யுவனுக்கும் வர வெள்ளிக்கிழமை எங்க தலைமையில கல்யாணம். டேய் பாலா, எங்க அம்மா தான் வின் பண்ணாங்க. எவ்வளோ பெட்ட சார். இந்த பதட்டத்திலையும் உங்க பெட்டை நீங்க மிஸ் பண்ணாம ஞாபகம் வச்சிருக்கீங்க பாருங்க. சூப்பர் சார். யோ தலைவரே, நீங்க கணக்கிட்டீங்க போங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியோ என்ன வின் பண்ண வச்சிட்டீங்க. அம்மாடி மகா, நீ பணக்கார வீட்டு பொண்ணு. ரிச்சான லைஃப்ல வாழ்ந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது பெரிய விஷயம்தான். தேங்க்ஸ் தம்பி. எதுக்கும் பயப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம். ஆண்டி, அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சம்மதிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருவேளை யுவன் சொன்ன மாதிரி நீங்க சம்மதிக்கலைன்னா நானும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். மகா தங்கச்சி, உருட்டுங்க. உங்க வாய் உங்க உருட்டு. வாயை வச்சுட்டு சும்மா இருப்பாளா? என்ன மகா, ரொம்ப சந்தோஷம் போல. மூஞ்சில பெட்டர் மாஸ் லைட்டே எரியுது. பின்ன இருக்காதா? எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு குத்தாட்டமே போடணும் போல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு டூயட்டாவது கிடைக்காதான்னு தோணுது. அதுக்கு என்ன, அட்மின் கிட்ட ஒரு சாங் போட சொல்லிடுவோம். ப்ளே தி சாங்.